மைக்கேல் மிராஸ் இந்த கேரக்டருக்குள்ள நீங்க வந்தது எப்படி? ஆடிஷன்ல என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? ஸோ ப்ரெப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா விஷயங்கள் பத்தியும் மைக்கேல் பத்தி படத்துல பேசலாம். ஆக்சுவலா வேற ஒரு கேரக்டருக்கு இன்னொரு சின்ன கேரக்டருக்கு தான் ஆடிஷன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் வந்து சரி அது என்ன கேரக்டர் நாங்க கேட்க மாட்டோம். நானும் சொல்லல அது பண்ணுனவங்களுக்கு. நான் வந்து வேற இன்னும் ஸ்லைட்லி, ஆனா சின்ன ரொம்ப இல்ல. அதுக்கு ஆடிஷன் பண்ணோன்னு அது வந்து இல்ல இந்த ஃபீலுக்கு அது கரெக்டா செட் ஆகாது, வராது மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்ம எல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய படம், சூர்யா சார் படம் வந்து ரொம்ப சரி ஒரு என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, நம்மளுக்கு ஒன்று கிடைக்குமாங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அது இல்லைன்னு சொன்னோன்னே நான் வந்து இவ்வளோ தாடி வச்சிருந்தேன். ஓகே, நான் நேராக போய் ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு போய் அன்னைக்கு நைட்டு வந்து சரி நீ சேவ் அடிக்கிறோம், அடுத்த நாளிலேருந்து புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போய் ஃபுல்லாக சேவெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சும்மா உட்காந்துருக்கும் போது வீட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து நான் ஓகே அது என்ன உண்மை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்ட்டு அமுச்சு விட்டேன். அது அனுப்பினோடனே அவர் வந்து சரி நீ உடனே ஆஃபீஸ் கிளம்பி வா, இன்னொரு கேரக்டருக்கு எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, கிளம்பிவான்னு சொன்னார். ஸோ அப்போ போனோன்னா அப்போது பேச ஆரம்பிச்சு அப்போ அடுத்த ஓவர் த நெக்ஸ்ட் 2-3 days ஒரு ஆடிஷன் மாதிரி பண்ணோம். அந்த சூரி சார் இன்னொருத்தர் ஆக்டிங் ட்ரைனர் இருக்காரு இல்லையா, ஸோ அவரும் இருந்தார். அவங்க 2 பேர் கூட வந்து ஒரு சின்ன ஆடிஷன்லாம் பண்ணி அப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயம் பார்த்து அங்கேருந்து சரி ஓகே ஆடிஷன் பண்ணலாம், இந்த கேரக்டர் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, இந்த மூடில் ஒன்று வேணும், இல்லை இதுலேருந்து இந்த ட்ரான்சிஷன் அந்த மாதிரி வேணும்னு. ஒரு வாரம் 10 நாள் போச்சு. அப்புறம் அவங்க ஷூட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஷூட்டு கிளம்பி போனோடனேயும் அவருக்கு இன்னும் ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஐ திங்க் இன்னும் வேற ஏதோ பேசிட்டோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து திருப்பி வந்து அந்த ப்ராசஸ் இருக்கும்போது நான் வந்து சரி ஒரு 100% ஃபுல் ப்ளோன் எஃபர்ட் போடணும்னு ஒரு 3 நாள் வெளியூருக்கு கிளம்பி போய் தனியாக ரூம் போட்டு உட்காந்து நானாக வந்து அது வரைக்கும் எனக்கு இருந்த இன்ஃபர்மேஷன் வச்சு ஐ வாண்டட் டு ஸ்கெட்ச் இட் அவுட். சரி இவன் இப்படி இருக்கலாம் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு தென் ஐ ஸ்டார்டட் டு டூ ஆடிஷன் டேப்ஸ். அவர் சொன்ன அவர்கிட்டேருந்து வர இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஆடிஷன் டேப்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த்.